Hello students, important 2 mark 3 mark சீரீஸில் இப்போ நம்ம 4th லெசனில் இருக்கோம். 4th லெசனில் நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே தான் இருக்கும். அதை நினச்சி நம்ம இவ்வளோ இருக்கேன்னு இது பண்ணுவோன்னா எல்லாமே சிம்பிள் தான். அதில் ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ப்ராப்ளம், ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கே. இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்துச்சுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கொஷின் தான் இவ்வளோ பெருசாக இருக்கிற மாரி இருக்கும் உங்களுக்கு, சரியா? இவ்வளோ பெருசாக கொஷின் தான் இருக்கிற மாரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். கண்டக்டிங் ராட் ஆஃப் லெங்த் 0.5 மீட்டர். ஒரு ராடு இருக்குது, அந்த ராடோடைய லெங்த் வந்து 0.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 மீட்டர். ஓகே, நம்ம எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் படிக்கும்போது சும்மா ஒரு லைன் படிச்சுட்டு அந்த லைனில் இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் நமக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் புரிய ஆரம்பிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ரைட், அடுத்து அதை வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு பில்டிங் மேலேருந்து, சரியா, ஃபால்ஸ் ஃப்ரீலி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் இந்த ரவுண்டு போடுற வார்த்தையெல்லாம் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபால்ஸ் ஃப்ரீலி, அப்படியே ஃப்ரீயாக ட்ராப் ஆகுதான். எங்கேருந்து? ஒரு டாப் ஆஃப் அ பில்டிங்லேருந்து. அந்த பில்டிங்கோடைய ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 7.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பில்டிங்கோடைய ஹைட் எவ்வளோ? 7. அப்போ h இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7.2 மீட்டர். அந்த பில்டிங் எங்கே இருக்கான்? அட் பிளேஸ் இன் சென்னை. சென்னையில் தான் இருக்கா அந்த பில்டிங்கு. அந்த பில்டிங் சென்னையில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரியா? பி உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.04 இன்டூ 10⁻⁻5 டெஸ்லா. ஓகே, இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே எஸ்ஐ யூனிட்லேயே இருக்குது. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த லெங்த் ஆஃப் த ராட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா, find the EMF induced across the conductor when the rod is about to touch the ground. கிரவுண்டை தொடும்போது அதனுடைய EMF வேல்யூ எவ்வளோ, இன்டியூஸ்டு EMF எவ்வளோன்னு கேட்குறாங்க. அசியூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 9.8 தான். ஆனால் என்னென்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க? 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 10 ms minus 2. ஓகே, ரொம்ப ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு இஎம்எஃப் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இஎம்எஃப் உடைய ஃபார்முலா என்னது? பிஎல்வி. எப்படி சார் இந்த ஃபார்முலா நம்ம இது பண்ணுறது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டிங் ராடு மூவ் ஆகுதுன்னா இட் வில் இன்டியூஸ் அண்ட் இஎம்எஃப், கரெக்டாக? அந்த ஃபார்முலா தான் இந்த இஎம்எஃப் ஈக்குவல் டு பிஎல்வி. இதில் பாருங்கள், பி அவங்க கொடுத்துட்டாங்களா கொஷினில்? பி அவங்க கொடுத்துட்டாங்கல்ல கொஸ்டினில்? எஸ் கொடுத்தாங்க. சென்னையில் மேக்னெட்டிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. லெங்த் கொடுத்துருக்காங்கல்ல? எஸ், லெங்த் ஆஃப் த ராடும் கொடுத்துருக்காங்க. வி கொடுக்கல, கரெக்டாக? வி கொடுக்காம நம்மளுக்கு இன்டைரக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் 11th படிச்சிருப்போம், நம்ம ஞாபகம் இருக்கா? வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. இந்த ஃபார்முலாவை நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் படிச்சிருப்போம். இதுவும் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் தானே கீழே இறங்குது. அதனால இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எடுக்கலாம். இதில் வி ஸ்கொயர், அப்போ யூ ஸ்கொயரோடைய வேல்யூ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா? இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல, அதுக்கு பதிலாக கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபால்ஸ் ஃப்ரீலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த விதமான இனிஷியல் வெலாசிட்டியும் அதுக்கு கொடுக்கல. அப்போது இந்த u என்னவாகும்? நம்மளுக்கு 0 ஆகிடுமா? அப்போ 0 + 2 அதே இன்டீஜர் அப்படியே போட்டுக்கிறோம். ஜியோடைய வேல்யூ எவ்வளோ? 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்களா? 10. ஹைட்டோடைய வேல்யூ எவ்வளோ? 7.2. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10 × 7.2 என்னது? 72. அப்போ 2 என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? 72ன்னு கிடைக்கும்.
2 into 72 சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? v square is equal to 144 கிடைக்கும். கரெக்டா? v square is equal to 144. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? v தானே வேணும். அப்போ ரெண்டு சைடு நான் ரூட் எடுத்தேன்னா இந்த சைடு ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இங்கே எனக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் 144 வரும். ரூட் ஆஃப் 144 அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் நத்திங் பட் velocity is equal to 12. கரெக்டா? அப்போ 12 ms power minus 1. 12 ms power minus 1. இதுதான் அதனுடைய velocity, final velocity. அப்போ இந்த final velocity நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? எதில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? இந்த EMF equal to BLVன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதில் போய் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது நம்மளுக்கு? என்ன கிடைக்குது பாருங்க. EMF is equal to B உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.04 into 10 to the power of minus 5. கரெக்டா? கொடுத்துட்டாங்களா? எஸ், கொடுத்துட்டாங்க. இன்டூ L உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? L உடைய வேல்யூ வந்து கொஸ்டினில் they have given எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ L உடைய வேல்யூ என்னது? 0.5. கரெக்டா? இன்டூ இந்த V உடைய வேல்யூ தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். V உடைய வேல்யூ நம்ம 12ன்னு சொன்னோம். அப்போ 12. அப்போ இது இந்த EMF எல்லாத்தையும் நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையும் 4.04 into 0.5 into 12 பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்னா, மல்டிப்ளை பண்ணும்போது 24.24 into 10 to the power of minus 5 அப்படின்னு கிடைக்கும். minus 5. சின்ஸ் நம்ம EMF தானே பேசுகிறோம், அப்போ அதோட யூனிட் என்னது நம்மளுக்கு? வோல்ட். அதோட யூனிட் என்ன வரும் நம்மளுக்கு? வோல்ட் அப்படின்னு வரும். இது இன்னும் நம்ம ஃபர்தராக சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா, EMF equal to ஒரு டெசிமலை உள்ள தரேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு பவர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? எனக்கு 242.4 இன்டூ என்னன்னு கிடைக்கும்? 10 power minus 6ன்னு கிடைக்குமா? 10 power minus 6 வோல்ட். அப்போ இதை இன்னும் நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்? இந்த 10 power minus 6 நம்மளுக்கு என்னவா மாறும்? நம்மளுக்கு EMF is equal to 242.4 மைக்ரோ வோல்ட்னு கிடைக்குமா? மைக்ரோ வோல்ட். இதுதான் அதனுடைய என்னது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ EMF is equal to 242.4. ஆக்சுவலாக வந்து இந்த சென்னை அதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.